நான் ரிட்டைர்மெண்ட் ஆக போறேன் இன்னைக்கு டேட் குடுத்துட்டு நீ ஆக்கமா ஜுரம் வருதா மத்த ஐயா ஊசி போட வருவா நான் ரிட்டைர்மெண்ட் வேட்டி அவனுக்கு வாகனம் 2 பேரும் சாணி சுத்த மாதிரி ஏண்டா ஊர் தோர் அவருக்கு அருள் வந்து யஜமா சாமி நான் அங்க இருக்கிறேன் அவகால போய் வந்து கும்பிடுறேன் யாரா அவ உங்க அம்மாவா சரி போ சரி போ காலையில நேரத்தையும் அக்கா கிட்ட சொல்லி உனக்கு குமர சொல்றேன் ஏன் சக்தியால இது நடக்குது அவகாலே போய் வீரா யார் அவ அம்மாவா இந்த உலகத்திலே கடவுள் யாரு இந்த சந்திரசேகர் நயனாரு இந்த வருஷம் யாரா காலையில தயாரா அவக்கால போய் வீராங்க அம்மா வெட்டி மலைக்கிறார் அம்மா தெரியாதவங்க அறியாதவங்க தான் சொல்றாங்கன்னா உலகத்திற்கே கடவுள் எஜமானா என்ன பத்தி கும்பிடுறா என்ன பத்தி சொல்லுடானா அவள அம்மா இன்னைக்குதான் இந்த கதை போட்டிருக்காங்க நீ எனக்கு கொடுக்குற நாளைக்கு எப்படியும் போற ஊர்ல நாவல்தான் கேட்பாங்க அவனை நீ மாற்றாவோ சூத்த நான் அடியில அரைப்படி மூத்திர நீ அங்கேயே பண்ணுவா நீ நாளைக்கு வந்தா நாளைக்கு அடிக்கிறேன் ஊர்ல போய் 10 ஐயா சொல்லி என்ன சொல்லுமா ஆலயத்திலே பைத்தற்குட்டு பணிவரும் ஆண் என்று பாராமல் வெள் என்று பாராமல் சேர் என்று பாராமல் சகதி என்று பாராமல் கல் என்று பாராமல் முள் என்று பாராமல் அம்மா தாயே கோவிந்தா 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 அகப்பிரதம் செய்கிறார்களே அதுபோல் இந்த சந்திரசேகர் நாடார் வார்த்தையை கேட்டு ஒன்று பெற்று வாடியா முடிமால வந்துட்டு யார் தாயே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாழிகை வழங்கக்கூடிய சூத்து காட்டும் மாரியாக்கா ஊத்து காட்டும் மாரியம் தான் கேள்விப்படும் படவெட்டு நோனி கம்போடா தாயே நீ வந்து சந்தோஷம் இந்த விழாவை அருமையா செய்திருக்காங்க இந்த விழா உனக்கு ஏற்பிய தாயே எனக்கு பெரிய குறைய வச்சிட்டீங்கடா அந்த ஊர்ல குறைங்க நீ சிக்கன் ரைஸ் தான் வாங்கிட்டு யாரு அதுக்கு மேல இருக்க குறையா என்ன குறை இது என்ன வருஷம் நடக்குது 2024 நடக்குது கால போக்குல பழமைங்க எல்லாம் இனிமே மாத்தணும் ஊருக்கு எப்படி வருஷம் முள்ளா கூழ் ஊத்திங்க உண்மைதான் ஏன் ஒரு வருஷம் மாத்தி ஒரு சிக்கன் ரைஸ் ஒரு எக் ரைஸ் ஊத்திடுறீங்க படி தயிர் ஊத்திடுறீங்க வெங்காயம் தஞ்சு போட்டுறீங்க மாங்காய் போட்டு ஆத்தாளுக்கு சளி பிடிச்சிச்சுன்னா ஊசி போட்டு உட்காருச்சா
குறையா வேற எந்த குறையும் கிடையாது. பழமையெல்லாம் மாத்தணுன்ற வாயால சாப்பிடுறது பின்னால தூணுவாங்க. வேற ஊரை போட்ட பூ தூக்கி தலைமையில வைக்கிறீங்க. எம்மோ போய்விட தாங்கிக்கணும். ஏமா உனக்காக ரதத்தை ஏற்பாடு செய்து பூவால அலங்காரம் செய்து வீதி உலவா கொண்டு வராங்கம்மா. வீதி உலவா அவன் ஜவுகுத்து பரபராணி சுமாரியும் பரபராணி சைட்ல முருங்க மரம் முள்ளி மரம்னா பாருங்களா மூஞ்சுக்குள்ள பரபரபராணி வாத்துறான். எம்மா இதுல வர வீட்டுக்குட்டி நிக்கலாம் பாரு. 1000 பெரிய குத்துரு எங்க வீட்டான பேண்டாடிடா சாமி நித்துறா. என்னடா 10 ஊர் ஜன ஆட்ட பார்க்க வந்துக்கிறாங்க. நம்ம ஊர்ல குடிச்சிட்டு அமங்கலம் பண்ணா நம்ம ஊரை பத்தி கேவலமா பேச மாட்டாட்டிக்கல்ல. குடிக்கிறா சும்மா ஆட்டக்காரன் உள்ள வந்து சும்மா கொச்சல் குத்துங்க. ஒரு நாள் ஏடா காமெடி ஓடுறான்டா. என்னத்தை போடுகிறீங்க கொச்சல நான் வச்சு வைடான்றான். ஒத்த புறான வைடான்றான். தாயே எம்மாடா கொச்சல் குத்திட்டு உட்காந்துருக்கேன். அதெல்லாம் வந்து சந்தோஷம் தாயே. ஏய் நான் அதெல்லாம் கேட்கல. கோயில் கட்டுறீங்களா உள்ள ஒரு ஏசிக்கு தான் ஒரு ஃபேன் இல்ல ஆட்டாளுக்கு போற டிவி பார்க்க ஒரு எல்இடி டிவி ஒரு கல்பூரி ஏத்தனா ₹1 கல்பூரி வாங்கி ஏத்தனமா குண்டமா போனமான. ஆமா கல்பூரி ஏத்தனும் பாட்டு கல்பூரி ஏத்தன் வச்சா மூச்சு புள்ள போக பாருங்க. இப்பதானே சொல்லிருக்கேன். வேக்காடு எவ்வளவு தாங்க முடியல. ஒரே வருஷமா ஒரு கோயில் உள்ள உட்காந்துங்கிறேன். சொல்லு பாப்பா இந்த வருஷம் போனா மூட்டினா அதோட 10 வருஷம் தரகடி அது வரைக்கும் உள்ள உட்காந்துக்கிறேன். இந்த எல்லாம் இந்த குறையெல்லாம் மொத்தம் தீர்னா நான் என்ன சொல்றேன்னா இனிமே இந்த ஊர்ல யாரும் குடிக்க கூடாது. அப்படி குடிக்கிற ஆளு திருவிழா செய்யுமே குடிக்கிறீங்களா 4 குச்சிட்டியாங்கன்னா வீந்து கிடக்கும். மூஞ்சி நாய் நக்கி கிடக்கும். குடிக்காத அண்ணன் தம்பியா மாமச்சானா சண்டை கண்டை போடாதோ அந்த அம்மால கங்கி அம்மான எங்க அக்கால உஷாரா கூட்டு போய் அழகா சாமி ஊர்வாள் வந்து அழகா விட்டுட்டு ஆட்டம் பார்க்கலாம். வந்து சந்தோஷம். நீ மலையாருமா? ஏன் நீ எங்க எத்தாங்கடா மலையாரு? ஏன் நீ எப்படியா இருக்கு மலையாரு? எலுமிச்சு புடிக்கிட்டா ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு சூத்துக்கொடி பழம் தானே ஓடும். பெரிய பழமா தரவர் வாங்கிக்கோ. திமுருந்தா பாய்ந்து திடீர்னு உள்ள போனோன்னு வந்துட்டு நல்லா பெரியானவங்க பண்ணி மாதிரியே பாத்துக்கிறாம. ஐயா ஐயா எழுந்துருங்க ஐயா. ஆழ்ந்த உலகத்தில் எங்க போன ஐயா? யார் ஐயா நீங்கள்? ஊரு கவுண்டரு நாட்டாரு. ஊரு நாட்டாமகாரு. அடுத்த வருஷத்துக்கு தாமலை இப்பயே கூடலான்னு ஐயா. அடுத்த ஆண்டு ஆடி மாதத்துல சித்திரை மாதத்துல இப்பயே புக் ஆயிட்டு இருக்கு. அதுதான் முன்கூட்டியே வந்துட்டீங்க. இந்த தேதி வந்து என்ன தேதி வேணும்? ஆணி 45 இருக்குது. ஆணி 45 இல்ல ஐயா, ஆணி 55 தான் காலி. அந்த தேதி நம்மளுக்கு சரிப்பட்டு வர்றாது. அப்படியா? நம்ம நாவல் சிக்கி ஆடுங்க. கடலூர் அணகரத்துல 30 நாவல் சும்மா இருக்குது ஐயா நம்ம கிட்ட. புராண கராணம் கடலூர் அணகரத்துல கந்த புராணம், சிவபுராணம், அம்மபுரம், ஹரிச்சந்திர, வாலி, மச்ச, ராமாயணம் எல்லாமே ஆடுறோம். எல்லாம் ஆடுங்க. சரி நல்ல தேதியா ஒண்ணு பார்த்து எழுதி வச்சிரு. அதெல்லாம் கட்டி அட்வான்ஸ் கொடுத்துடலாம். நான் கம்பெனில அப்புன்னு ஒரு வெள்ளவாசங்கிறேன். நல்லா செய்யறானா? நல்லா செய்வார் அவரு. என்ன சொல்றான்? ஆமா சரிதானா? அட்வான்ஸ் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். ஜூஸ் எதனா இருக்குதா? ஆப்பிள் ஜூஸ் தருவாங்க. ஆப்பிளா? வாங்கி தரேன் காலைல. வாங்கி தரேன். சிவமயமானே தெரிகிறதே சிவயோகம் வருகிறதே
என்ன மூத்திரமா குடிக்கிறான்? குடிமோதான் மூத்தலாம் நான் பத்திக்கோ. ஏய் ஏய் டேலே வா 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 தம்பி ஏய் படியே வா ஏய் எங்கடா போறா? ஏய் பண்ணிவார் மாதிரி இதடா டேய் விளையாடும் நாய் செல்லி வார்த்தையா இந்த சந்தனசேகர் நாயர் வார்த்தையை கேட்டு இரண்டு பேர் வந்தவுடனே பூப்போடு நினைத்தம் எப்படி சேர சகரி மண்ணுங்க இந்த கோலத்துல இவளை பார்க்கும் போது என் மனசுக்கு என்னடா இது ஸ்டேஜியா? டேய் அதுக்காக சிரிக்குதா? அரமனை எப்பரா காய்ச்சலிக்கிறது? ஒரே குப்பையை காய்ச்சலிக்கிறது. இருக்கலாமா? இருக்க விடலாமா? என் மனைவர் என்ன செய்திருப்பா? சுத்தம் பண்ணிருப்பாள். யாருக்கு நேரம் கொடுத்த? இவளுக்கு அடுத்து என்ன சொல்ற? மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்க நீ இந்த சந்தனசேகர் நாயனார் வார்த்தையை கேட்டு கரத்திலே துரமத்தை முடிச்சு என் இல்லத்தை சுத்த செய்ய முடியாது. ஏண்டா நான் என்னடா சொன்னேன்? நான் என்னடா சொன்னேன்? சொல்லுங்க. நான் என்னடா சொன்னேன்? வாய் அது மாதிரி போச்சு. நானே பண்றேன். கரத்திலே துரமத்தை முடிச்சு அரமனையை சுத்தம் செய்யினா பாடுறா பாடுறா பாட்டு இந்த பொருள் ஏன் குரல் வளத்தை கேட்டவுடனே உன்னுடைய செவிதல் தேர் வந்து பாய்கிறதா? இரும்பு காய்ச்சி காதல் இந்த பொருளை காட்டுக்கிறேன். எங்கடா கேட்ட? அடிக்கடி காப்பேன். எங்கடா எங்க கேட்டிருப்பா? சென்னை டு திருச்சி செல்லக்கூடிய சேரன் எக்ஸ்பிரஸ் இன்னும் 3வது பிளாட்பாரத்தில் உள்ளது. பயணிகள் எல்லாம் ஏறிக்கொள்ளலாம். சென்னை டு திருச்சி ஜோலி வள்ளி.
பணிவு என்ன ஒரு பணிவு. எஜமான் நிற்கிறாரு, அவர் பாதங்கள் வலிக்குன்னு சொல்லிட்டு சார் சிம்மாசனத்தை எடுத்து போடுறான். நான் போடுறேன். என்ன ஒரு ஆணவம் இருந்தோ எடுத்து போட்டு உட்காந்து எப்படி உட்காந்துக்கிறா பத்தியா? என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா? ஆமாங்க. செல்லும் என்ற புள்ள என் மேல உனக்கு அவ்வளவு பாசம்? ஆமாண்ட. எங்கடா எங்க இருக்கு கஷ்டமாவா ஐயா? யார் ஐயா தாங்க? சாரடா யார் நீங்க? யாரு? நீ நான் தான் இந்நாட்டு எஜமா. இப்படி வா. நான் லீவு. நீ யாருனாலா? இதா கூப்பிட்டியாடா? கூப்பிடுவான் நான். நான் என்ன வாட வரேன்? அவன் சிம்மாசனத்தை எடுத்து போடுறான். என்ன ஆணவம் தான்? அவன் போட்டானா? அவன் மயூர் போடு. நான் கம்மன் என்னையா இந்த வாடா எடுத்து போட்டான். நான் எடுத்து போட்டேன். இல்ல நீ எடுத்து போட்டியா? அடே சுத்தம் செஞ்சு விட்டா. என்னடா அது? ஓ என்ன அது? அது தார் பையா. அது கேக்குறான். அது என்னடா? அது செருப்பு. அது செருப்புடா செருப்பா. யார் தெரியுமா? ஏய் செருப்புடா செருப்பு. செருப்பு எஜமா செருப்பு எஜமா. யார தெரியுமா? எஜமா செருப்பு எஜமா எஜமா செருப்பு செருப்பு எஜமா. ஏய் அது என்னடா கேட்டேன்? ஆடா ஜீனா. ஓய் மச்சான் முரளியா. வா ஓய். வாங்கி போ. போ வாங்கி வை போ. டேய் எனக்கு உரிதானது 1000 நிலம் நிலம் எப்படிடா காய்ச்சல் கரமாக ஒரே கரம காய்ச்சலிக்கிறது. இருக்கலாமா? கூடாது. இருக்கக்கூடாதா? ஏய் சொல்லு. அடுத்து என்ன தெரியுமா? இந்த 1000 நிலத்தையும் ஒரே நாள் நீர் இறைச்சி, ஒரே நாள்ல உழுதி, ஒரே நாள்ல விதிவெட்டி, ஒரே நாள்ல நாட்கி, ஒரே நாள்ல நடவடிக்கை, ஒரே நாளில் களை பறித்து, ஒரே நாள்ல விளைய செய்தி, ஒரே நாள்ல அறுவடை செய்தி, அனைத்தும் செய்ய முடியாது. கொடுத்த மூங்கில்களே புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. கொடுத்த மூங்கில்களே புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே.
மாங்குழை கொடுத்த மூங்கில்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. என்னடி பார்க்கிறாய்? தெரியுமா? அவர்கிட்ட பேசுற யாரையுமே பேசக்கூடாது. நீ கட்டுப்பட்டவன் உங்களுக்கு அவன் தான் என்ன கூப்பிட்டான். ஏன்டா கூப்பிடுற? உலகாலும் நாய் செல்லி பார்த்தா சேட்டுல தமிழ்நாடு கூட சும்மா அந்த மேல வீரன் மேல கீ படி வச்சு வீடு மேல சைக்கிள் காமினா உலகாலும் நாய் செல்லி பார்த்தாயா தேராகும் சேற்று காய்ச்சலிக்கிறது. ஏனென்றால் சேற்றில் இறங்கி நரம்பட்டி களை பறித்ததால் அவள் பூ போன்ற பதனத்து தேராகும் சேற்று காய்ச்சலிக்கிறது. டேய், ஒரு நேரத்தில் எனக்கு வச்சாடாவா பேரு நானு சந்திரசேகர் ஜமீன். எப்போது மந்திரை கூலை கரத்தொட்டி சந்திரசேகர் ஜமீனார்தனி இவள் பாதத்தை வார்த்தாயா தேராகும் சேர்த்து முன்னால் காய்ச்சலிக்கிறார். இவள் சாதா செல்லை கிடையாது. இன்று முதல் செல்லிமனைக்கு மற்றொரு பெயர் சேத்திக்கார் செல்லி என்ற பெயராகப்பட்டது. வருங்காலத்தில் பாமர மக்கள் அனைவரும் அறிய வேண்டும். சந்திரசேகர் நயனாரால் கூறப்பட்டது என்ற சேத்திக்கார் செல்லியனுடைய திருவிழா வெகு சிறப்பாக நடக்கக்கூடிய இடம் மேல் மருத்துவ அடுத்து மதுராந்தகம் என்று சொல்லக்கூடிய மாநகரத்தில் ஆனதோறும் இடைவிடாத திருவிழா சேத்திக்கால் செல்லியமுடைய திருவிழா வெகு சிறப்பா நடக்கும். மாட்டு எல்லாம் இப்படி நேரடியா பாத்துக்கிறதுனால தான் மாட்டுக்கு எந்த ஒரு நோய் நோடி வராத கட்டி காப்பாற்றுறாங்க. காலையில எழுந்த உடனே முதல் பால் கன்னிக்குட்டிக்கு தான் ஆரோக்கியம் மில்க் நமது ஊரிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, தயிர் போட்டு பேஞ்சடித்தால் ஆமா, இவன் தான் முதல் பால் காலையிலே நுனி கண்ணுக்குட்டி கொடுப்பான். நம்மளாம் நாய்க்குட்டி பூனை குட்டி கொடுப்போம். முடியலன்னா செத்துரு, ஒண்ணு பிரச்சனை இல்லை. சொல்றேங்க முடியலன்னு நான் பார்த்து 5 நிமிஷம் சொல்லிடுறேன். பெரிய நாட்டு வைத்தியம் அப்படியா? கரெக்டா பாத்துக்கலாம். கைது தூக்கு. ஏண்டா தொண்டையில ஏதோ ப்ராப்ளம் இருக்கு பாடுறானா, தொண்டையில கை வச்சுதான் பாப்பேன். என்னடா புது ஆதித்யா? நான் சீனா மருத்துவர். அப்படியாப்பட்ட போதி தர்மத்துக்கு நான் தான் ஏஜி கொடுத்த மருந்துலாம். நீ 7ஆம் மாதிரி படமே என்ன வச்சுதான் எடுத்தாங்க. தெரிஞ்சுனா அங்க வணக்கம் சொல்லுவாங்க. ஏமா என்ன நீ விளக்க என்ன கலக்காண்டுப்பா என்ன சொன்னாங்க? அவனை வச்சுதான் எடுத்தாங்க படம். என்ன வச்சு எடுத்தாங்க. என்ன படம்? கரெக்டா 7ஆம் மாதிரி. திரும்ப டேய் கௌரியா கம்யூனிட்டி 7ஆம் மாதிரி நடிச்சது அசிங்கமா நாரம். கிச்சு கிச்சு இருக்கு. மறந்துதான் சொல்லு. சாப்பிடுங்க, கிச்சு கிச்சு பாக்குங்கம்மா. கிச்சு மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்சு போங்க. கிச்சு மாத்திரை ஏண்டா டேய், என் மனைவி இருந்தா நேரம் மேல வேலைக்கு எனக்கு 60 உணவு சமைச்சு என் மனைவி இல்லையாடா கேட்டாரு.
ஐயா கேட்டாலே தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும், தலத்தகர சுமந்திரிக்கிற பெண்ணாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட பெண்ணை நடவடிக்கை கொடுத்தால் உன் கண்மண்ணை தோன்றி காட்சி கொடுத்து உன் மனசுல செய்து சொல்லலடா. இந்த திருவிழா வார்த்தை கேட்டு ஏன் அன்பு மனைவி ஆசை மனைவி நடவடிக்கை கொடுத்தல என் மனைவி செஞ்சிருப்பால என்ன சாப்பாடு சாப்பாடு செய்ய முடியாது, சாப்பாடு செய்ய முடியாது. வார்த்தை கேட்பதற்காக உனக்கு நடவடிக்கை கொடுத்தேன். இந்த கல்லுக்கு மஞ்சளுக்கும் அதிகாரம் செய்தனே. இது தெய்வமா? இது தெய்வமா? கிடையாது. இது வெறு கல்லு. இந்த கல்லுக்கு சட்னி கொஞ்சம் பொங்கல் விட்டு போயிட்டு போனா